பஜகோவிந்தம் முதல் ஸ்லோகம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜமூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணே. மதிமயக்கம் கொண்டவனே, உன் ஆயுள் காலம் முடியும் நேரம் யமன் உன்னை நெருங்கி வந்து வாவென்று அழைக்கும் பொழுது நீ கற்றுக்கொண்ட துக்குருங்கரணே என்ற வார்த்தையானது உன்னை காப்பாற்றாது, நிச்சயம் இல்லை. ஆகையால் உன்னை காப்பாற்றும் கோவிந்தனை வழிபட்டால் நீ மீள்வாய். துக்குருங்கரணே என்பது பாணி எழுதிய வியாக்கரண சாஸ்திரத்தின் தாது பாடத்தில் உள்ள ஒரு சொல். இதில் சங்கரர் வியாக்கரண சாஸ்திரத்தை படிக்க வேண்டாம் என்று சொல்வதாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வியாக்கரண சாஸ்திரத்தின் பெருமை அளவிடற்கரியது. ஒரு முறை பாணினி சிவனை நோக்கி கடுந்தவம் செய்தார். அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவன் தனது உடுக்கியிலிருந்து கிளம்பிய 14 மகேஸ்வர சூத்திரங்களை மூலமாக கொண்டு இயற்றப்பட்டதுதான் வியாக்கரண சாஸ்திரம். இதற்கு ஆதிசேஷனுடைய அம்சமான பதஞ்சலி மகாபாஷ்யம் இயற்றியிருக்கிறார். இவ்வளவு பெருமை வாய்ந்த வியாக்கரண சாஸ்திரத்தை ஆச்சாரியால் ஒரு காலம் நிந்திக்க மாட்டார். ஈஸ்வர பக்தி இல்லாமல் எவ்வளவு பாண்டித்யம் பெற்றாலும் அதனால் பலனில்லை என்பதே அவர் சொல்லும் கருத்து. மனிதனை மயக்கும் பல மோகங்களுக்குள் கல்வி மோகமும் உண்டு. சிலர் பெரிய கல்விமான், அறிஞன் என்று மற்றவர்கள் தன்னை புகழ்வதில் அதிமோகம் கொண்டிருப்பர். யமன் வந்து எதிரே நிற்கும் வரை கல்வி கற்பதிலேயே வாழ்நாட்களை செலவிடுவர். பக்தியினால் கற்று இக்கல்வியினால் ஒரு பலனும் இல்லை. ஈஸ்வரனிடம் பக்தி இல்லாமல் பலனை அவருக்கு அர்ப்பணம் செய்யாமல் தனக்காக பலனை விரும்பி செய்யும் கர்மாவானது மிருத்யு பயத்தை போக்காது. தான் செய்த கர்மாக்களின் பலனை அனுபவிப்பதற்காக இவன் திரும்ப திரும்ப ஜனன மரண சக்கரத்தில் சுற்றி வருவான். அதனால் ஈஸ்வர அர்ப்பணமானத்தை சிரத்தையுடன் கர்மாக்களையும் செய்ய வேண்டும் என்பது இந்த பாட்டின் அர்த்தம்.